யார் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க? சரிங்க 60 நாள் சண்டை போடாமல் இருந்துட்டாங்க, ரைட்டு ஒழுங்காகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஆளுக்கு ஒரு 10 பில்லியன், அதிகம் கூட வேணாம், ஒரு $50 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, வேலை நடந்து நேக்குது. டகாலும் மறுபடியும் ஒரு குண்டு போட்டாங்கன்னா அந்த கங்கப்பாலா போயிந்தி ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு ட்ரம்ப்புக்கு. அதனால தான் அவர் இந்த MOU சைன் பண்ணியிருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இன்னும் 60 நாளில் இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ தெரியல. இது ரொம்ப காமெடியாக இருக்கு. விடுங்க, கொஞ்ச நாளைக்கு நம்ம சிரிச்சிட்டு இருப்போமே. சண்டையை முடிச்சாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நேட்டோ என் வீட்டு வாசலை கொண்டு வந்து நிறுத்தாங்க. ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி தானே, அதை ஏன் மீறுது? வீட்டு வாசலை கொண்டு வந்து உன் மிசைலை விட்டா நான் சும்மா இருப்பேன்? இந்த ரோஹிங்கியாலாம் வாங்கோ, பங்களாதேஷிலாம் வாங்கோ அப்படின்வாங்க. ஆனா வடக்குல இருந்து வந்தாங்க, ஐயோ இங்க எல்லாத்துலயும் வடக்கர்களே வேலைக்கு வந்து விட்டார்கள் அப்படின்னாங்க. என்னையா நியாயம் அது? சரி விடுங்க, ஒன்று சொல்லலாம், அதாவது நிரந்தர எதிர்கால பிரதம மந்திரி அப்படின்னு எப்ப கேட்டாலும் வருவாங்க. இளையபாரதிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ரஷ்யன் ஏஜென்ட் நம்ம அருண் நாட்டான் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். என்ன சார், போர் திடீர்னு ஆரம்பிச்சாங்க, டீல்லாம் சைன் பண்ணாங்க, ஓகே ஆயிடுச்சுன்னு போறதுக்குள்ள திடீர்னு வந்து லெபனான் அட்டாக் பண்றாங்க, மறுபடியும் இவங்க ஹார்மோஸை க்ளோஸ் பண்றாங்க. என்னதான் சார் பிரச்சனை இவங்களுக்கு? இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. ட்ரம்ப் இஸ் பீங் டேக்கன் ஃபார் அ ரைடு அப்படின்ற மாதிரி தோணுது. ஆர் இஸ் ஹி கிவிங் அ லாங் ரோப் அப்படின்னும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அந்த ஈரான் US ஒப்பந்தம் அப்படின்றது வந்து வெர்சை அங்கே போயிட்டு சைன் பண்ணுறாரு. அதனுடைய ஹிஸ்டாரிக் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்றது அண்ணனுக்கு புரியல போல இருக்குது. ட்ரீட்டி ஆஃப் வெர்சைன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு ஜெர்மனி அங்கே தான் சைன் பண்ணுறாங்க அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சை. அதில் தான் வந்து இவ்வளோ ரிப்பரேஷன்ஸ் கொடுக்கணும், நீங்கள் வந்து இவ்வளோ ஆயுதங்கள் எவ்வளோலாம் வச்சுக்கக்கூடாது, மிலிட்ரி இவ்வளோ தான் இருக்கணும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ். தோத்து போன ஜெர்மனி அந்த உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்களா பின் கிவன் ரா டீல், இவங்களாம் அது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரிய இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் ஹிட்லர் வந்து அது செகண்ட் வேர்ல்டு வார் வந்ததெல்லாம் வரலாறு. அந்த இடத்துல போயிட்டு இவர் சைன் பண்ணுறாரு. ரெண்டாவது அந்த ஷரத்துக்களை இவர் முழுசாக படித்து பார்த்தாரா? ஒரு புடலங்காயம் எனக்கு புரியல. ஏன்னா அதில் என்ன சொல்கிறாங்க, 60 நாளைக்கு வந்து காசு இல்லாமல் டோல் ஃப்ரீ, ஒன்லி ஃபார் 60 days. சரி, அப்போ 60 நாளைக்கு அப்புறம் காசு கேட்பாங்களா? யார் கேட்பாங்க? அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஓமனோட சேர்ந்து அவங்க வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. அது வந்து இன் அக்கார்டன்ஸ் வித் இன்டர்நேஷனல் லா. அதுக்கப்புறம் அந்த பகுதியில் இருக்க நாடுகளுடைய இது என்னடா இது சக்கர பொங்கல் வடகரி பன்னிக்கறி மாதிரி இருக்குது. இன்டர்நேஷனல் லா அப்படின்னு சொன்னால் அப்போ யாரும் காசு கேட்கக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த பகுதியில் இருக்க நாடுகளுடைய அப்படின்னா அப்போ அங்கே இருக்கவங்க வந்து ஆமாம் இது வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம், அதனால காசு கொடுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? யாரா இந்த மாதிரிலாம் ஒப்பந்தம் போட்டது? அடுத்தது $300 பில்லியன் அப்படின்றாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அலாங் வித் அந்த ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் அப்படின்றாங்க. அவங்க எப்படி உடனே வந்து $300 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. ரிப்பரேஷன் அப்படின்னோ கடன் அப்படின்னோ இல்லை வந்து விலையில்லா கடன் ஆறு இலவசமாக கொடுக்குறோன்னோ சொல்லலை. இப்போது இந்த அக்ரிமெண்ட்டே ஒழுங்காக 60 நாளுக்காவது ஓடுமா அப்படின்ற சந்தேகம் இருக்குது. அப்படி இருக்கச்ச யார் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க? சரிங்க 60 நாள் சண்டை போடாமல் இருந்துட்டாங்க, ரைட்டு ஒழுங்காகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஆளுக்கு ஒரு 10 பில்லியன், அதிகம் கூட வேணாம், ஒரு $50 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, வேலை நடந்து நேக்குது. டகாலும் மறுபடியும் ஒரு குண்டு போட்டாங்கன்னா அந்த கங்கப்பாலா போயிந்தி அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஆயிரும். யார் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? அடுத்தது அந்த ஃப்ரீஸ் பண்ண அசெட்ஸ் அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு. இதில் வந்து அந்த மிசைல்ஸ் இதை பற்றி முதல்ல சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ ரேஞ்சுக்கு மேலாம் நீங்கள் வச்சுக்கூடாது. இதில் அதை பற்றி ஒன்றுமே கிடையாது. நியூக்ளியர் ஆர்ம்ஸ் பற்றி மட்டும்தான் பேசியிருக்காங்க. அந்த 60 நாள் அதுக்குள்ளே வந்து ஒரு அக்ரிமெண்ட். இது ஒன்லி மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இது அக்ரிமெண்ட் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இவ்வளோ குழப்பங்கள் இருக்கின்றன. அதுக்கப்புறம் இன்க்ளூடிங் லெபனானா இஸ்ரேல் சொல்லிட்டாங்க. லெபனான் எவன் அப்போ விட்டு சொத்தை எவன் எழுதி கொடுக்கறது? இங்கே ஒவ்வொரு இஸ்ரேலிய தாய் விடும் கண்ணீருக்கு லெபனானில் இருக்க அத்தனை பேரும் கண்ணீர் விடணும் அப்படின்னு அவங்களும் வந்து நம்பூர் மாதிரியே கத்தினாங்க பொழுது. ஒருவேளை நம்ம கிரேக்க தத்துவ ஞானி வைகோ அவர் எங்கேயா ட்ரைனிங் கொடுத்துக்கிறாரான்னு தெரியல. அது என்ன சொல்லுவாங்க, லெக் தாதாவா அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அங்கே குண்டு போடணும் அப்படின்னு சொல்லின்னுக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. அதுக்கு மேலே அவர் சொல்லிக்கிறார், இது பாருங்க இன்னும் 4 வாரம் இருந்ததுன்னா ரிசர்வ் எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு. யாரோட ரிசர்வ் தீர்ந்து போயிடும்? அமெரிக்காவோட ரிசர்வா? ஏன்னா அதான் வெனிசுவேலா வேற சேர்த்து முழுங்கி போட்டீங்க. வெனிசுவேலா தான் உலகத்திலேயே ஹையஸ்ட் ரிசர்வ் வச்சிருக்க ஒரு நாடு. அதனால உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஸோ
எல்லாரும் வந்து ட்ரம்ப் சரணடைந்து விட்டார், தோத்து போயிட்டார், இல்லை ஏமாந்துட்டார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிருக்கு. பட் எனக்கு நோ டவுட் இருக்குது விக்ரம். அதனால தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் வெதர் இஸ் இ கிவிங் அ லாங் ரோப் அப்படின்னு. ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு ட்ரம்ப்புக்கு. அதனால தான் வந்து அவர் இந்த MOU சைன் பண்ணியிருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இன்னும் 60 நாளில் இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ தெரியல. இது ரொம்ப காமெடியாக இருக்குது. விடுங்க, கொஞ்ச நாளைக்கு நம்ம சிரிச்சிட்டு இருப்போமே. சொன்ன மாதிரி சார், யாருக்கு ஆளுக்கு இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக G7 மாநாடு நடந்தது இல்லை சார், அதில் வந்து மோடி அவர்களுக்கு ட்ரம்ப் அவர்களும் மோடி அவர்களும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஃப்ரெண்டுன்றாரு, என்ன திடீர்னு இவரு மாறிக்கிட்டு இருக்காரு. மோடி அவர்கள் சைலண்டாக இருந்தார். ஆனால் அந்த இடத்துல ஒன்று கவனிச்சிங்களா, ட்ரம்ப் வந்து இதுக்கு முன்னாடி எங்கே போனாலும் நான் இது வரைக்கும் 8 யுத்தத்தை நிறுத்தினேன், 9 யுத்தத்தை நிறுத்தினேன், இந்தியா பாகிஸ்தான் நான் தான் நிறுத்தினேன் சொல்லியிருந்தார்ல. மோடி இல்லாதப்போ பின்னாடி பேசிங்கல்ல, மோடி வந்துட்டார்ல, அவர் எதிர்க்க பேச வேண்டியது தானே. ஒரு வார்த்தையாக சொன்னாரா? அதனால தான் என்ன பண்ணிட்டாரு, கபால்னு என்னடா பக்கம் இட்டாலி பக்கம் திரும்பிட்டார். அவங்க என் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு கெஞ்சினாங்க. அந்த மாதிரி செம கடுப்பாயிட்டாங்க. என்ன இந்த மாதிரிலாம் பேசினுக்கிறார் இவரு, நானும் கெஞ்ச மாட்டேன், எங்கள் நாடும் கெஞ்சாது, இந்த மாதிரிலாம் ஒரு பிரசிடென்ட் பேசினுக்கிறாரு அப்படின்ட்டு விட்டு வெளுன்னு வெளுத்து எடுத்து விட்டாங்க. அவர் பார்த்துரியம்மா அவர்கிட்ட பேச முடியாது, இவரே சொல்லிட்டார் இஸ் அ கில்லர். பார்க்கறதுக்கு கூலாக இருப்பார், காமாக இருப்பார், பட் இஸ் அ கில்லர், மிகப்பெரிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாரு. 2 தலைவர்கள் சொல்லுங்க அப்படின்னா ஷி ஜின்பிங் ஒன்று, மோடி ஒன்று அப்படின்ட்டார். இவங்க தான் பிக்கஸ்ட் அவர் நாடு அப்படி இப்படின்லாம் நிறைய பேசியிருக்காரு அவர். புட்டினை விட்டாரே சார் உங்க தலைவரை. அவர் அதை பற்றிலாம் கவலையே படலை. நீங்கள் பாட்டுக்கு எங்களை கண்டுக்காம இருங்க, நாங்கள் இங்கே போட்டு பொழந்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த வார் வந்து இப்போ உக்ரைன் வார் உக்கிரமடைந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து பேசுவோம் சார். ஆமாம், ஏன்னா அங்கே வந்து உக்ரைனும் அவங்க உள்ள மாஸ்கோலேயே போயிட்டு ஒரு ரிஃபைனரி ஒரு பெரிய அளவில் சேதம் நடந்திருக்கின்றது. அவங்க என்னன்னா கீவில் வந்து போட்டு நவுத்தி அடிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு ரிட்டாலியேஷன். அவர் ஒன்றும் பெருசாக அடிக்க ஆரம்பித்தார்னா ஜெலன்ஸ்கி காலி. ஸோ அதனால் அவர் எப்பா இந்த பக்கமே நீங்கள் வராதிங்க, நாங்கள் இதை பார்த்துட்ருக்கோம், 4 வருஷம் 4.5 வருஷம் ஆகப்போகுது, இன்னும் யாரும் அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கிறதா இல்லை. ஸோ இந்த ஆயில் இப்போ திறக்கிறாங்கன்றாங்க, மூடுறான்றாங்க, திறக்கிறான்றாங்க, மூடுறான்றாங்க. இது எப்படி இதுன்னா, என் கோட்டாலேருந்து கிளம்புது பார், அதான் அந்த ரெயின் கோட்டு. எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது சடன்னு தூரல். எங்கள் ஊட்டமாக சொன்னாங்க ரெயின் கோட் எடுத்துகிட்டு போன்னு. பேகுக்கும் கவரை போட்டு ரெயின் கோட்டையும் மாட்டிக்கின்னு 3 கிலோமீட்டர் தாண்டி வந்தோடனே எல்லாரும் என்னை ஏலியன் மாதிரி பார்க்குறாங்க. என்னடா வெயிலில் ஊற்றுது, என் பாட்டுக்கு ரெயின் கோட்டை போட்டுன்னு வரானே அப்படின்னு. அது மாதிரி எப்போ மழை பெய்யும், எப்போ நிற்கும், எங்கே வெயில் அடிக்கும்லாம் தெரியாத மாதிரி, எப்போ இவனுங்க சண்டையை போடுவானுங்க, எப்போ இழுத்து மூடுவானுங்க, எப்போ திறப்பானுங்க, ஒன்றும் தெரிய மாட்டுது. அப்படி இந்த வானிலை அறிக்கை மாதிரி தான் இருக்குது இவனுங்க சண்டை போடுற அறிக்கை அப்படின்றது. சரி விடுங்க, இதையும் நம்ம வந்து சமாளித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஃபார்ச்சுனேட்லி மோடி அவர்கள் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அவர் பாட்டுக்கு வந்து சோர்சஸை டைவர்சிஃபை பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஒன்றுனா, இவ்வளோ நாளாக இப்போ இந்த ஈரான் வார் ஆரம்பித்த பிறகு ரஷ்யா ரேட்டெல்லாம் ஏற்றிட்டாங்க. சரி, ரஷ்யாவுக்கு இவங்க சொல்லியிருந்தாங்கல்ல $60 மேலே விற்கக்கூடாதுன்னு. இப்போ யாராவது அதை பற்றி கேட்டாங்களா? அது மட்டும் இல்லை, மார்க்கெட் ரேட்டை விட $2-3 எக்ஸ்ட்ரா தான் வச்சு விற்றுனுக்கிறார் புட்டின். இப்போ இது ஓப்பன் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு ஈஸ் அவுட் ஆயிடுச்சின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவர் விலையை குறைச்சாங்க. இதை சொல்லுவாங்க, அப்புறம் அமெரிக்கா வந்து பர்மிஷன் கொடுக்கல. உன் பர்மிஷன் யாருக்கிடா வேணும்? நாங்கள் அதை கேட்கவே இல்லை. அவர் தான் சொல்லினுக்கிறார் பர்மிஷன் எடுத்துக்கோங்க. நான் என்னவோ அவங்ககிட்ட வந்து லைனில் நின்ற மாதிரி, அவங்ககிட்ட பர்மிஷனும் கேட்கல. பர்மிஷன் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வாங்குறத நிறுத்துறதும் கிடையாது. நாங்கள் பாட்டுக்கு வாங்கிட்டு தான் இருக்கிறோம். 1 மாதம் கூட அது தடைப்படவில்லை. என்ன ரேட்டு எங்கே கட்டுப்படி ஆகுதோ அங்கே வாங்கினுக்கிறோம். இப்போ வெனிசுவேலா அவங்களுக்கு வந்து ஹெவி க்ரூடு ப்ராசஸிங் கெப்பாசிட்டி நிறைய நாடுகள் கிட்ட கிடையாது, நம்ம கிட்ட இருக்குது. 2 கொஞ்சம் காம்படிட்டிவ் ரேட்டில் வருதுன்றதுனால நம்ம அதை அங்கே வாங்கினுக்கிறோம். ஸோ வெனிசுவேலா வந்து சவுதி அரேபியா ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. அதனால் நமக்கு எங்கே கிடைக்குதோ அங்கே தான் நம்ம வாங்க போகிறோம். அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அமெரிக்காவுடைய பர்மிஷனுக்கு இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அண்டு இந்த பெட்ரோல் பங்கில் போயிட்டு நின்றது, கேஸ் கம்பெனி வாசலில் போய் நின்றது, இப்போ எங்கேயா பார்க்க முடியுதா? 2 நாள் கூத்தடிச்சாங்க. சோஷியல் மீடியா ஃபுல்லாக இதை தான் பேசியிருந்தாங்க. ஐயோ ஹோட்டல்லாம் இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னு. ஹோட்டலில் நல்ல வியாபாரம் தான் நடந்துனுக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் பார்க்குறேன் விக்ரம், இந்த பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் இருக்குது இல்லையா, இது வந்து அந்த வாருக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கிட்டத்தட்ட 4-5 மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிளாஸ்டிக்கும் வந்து ஒரு பை ப்ராடக்ட் தானே, அங்கேருந்து வரணும் இல்லையா. ஸோ அது தடைப்பட்டு விட்டது அப்படின்றதுனால இருக்கிற பிளாஸ்டிக், இப்போ இருக்கிற பிளாஸ்டிக்கை நம்ம ரீசைக்கிள் பண்ணாலே 10 தலைமுறைக்கு வச்சு துண்ணலாம்.
அது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். இது வந்து எல்லாரும் இன்னைக்கு வந்து பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமான ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு நம்ம வீட்டில் விடுற அந்த பிளாஸ்டிக் எல்லாம் அட்லீஸ்ட் ட்ரை பிளாஸ்டிக் தனியாக ஒரு கவரில் போட்டு, சார் எங்கே சார் நான் போகிறது, நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன்னா ஒன்றும் இல்லை, வீட்டு வாசலில் வச்சிருங்க. இதுக்குன்னே நிறைய பேர் வராங்க. குப்பையில் பொறுக்கிறவங்க இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க. என்ன செலவாயிட போகுது உங்களுக்கு? தனியாக ஒரு கவர், அது கவரும் நமக்கு நிறைய டெய்லி நம்ம யூஸ் பண்ணின்னு இருக்கிறோம். ஒரு கவரில் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலு, அதுக்கப்புறம் அந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி துண்டுறமா எல்லாம் பிளாஸ்டிக் டப்பாவில் தானே வருது. அதை மட்டும் கொஞ்சம் கழுவி போடுங்க, அப்படியே போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. அதெல்லாம் நீங்கள் போட்டு வீட்டு வாசலில் வச்சாலே அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒன்று, இதெல்லாம் குப்பையோட குப்பையாக அந்த லேண்ட்ஃபில்லில் போய் அடைச்சிக்கின்னு இந்த என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுறது நிற்கும். அடுத்தது அந்த இறக்குமதி செலவு குறையும். இதை நம்பி 4 பேர் சோறு துண்ணுவான். நீங்கள் ஒரு 4 பிளாஸ்டிக் பாட்டிலை போட்டிங்கன்னா அவனுக்கு அதில் ஒரு ரூபா 2 ரூபா கட்சிதுன்னா, நம்ம சும்மா தூக்கி குப்பையில் போடுறத வச்சு ஒருத்தன் வந்து ஒரு நாள் பழப்பு நடக்குதுன்னு சொன்னால் ஏதோ எதுவுமே பண்ணாமல் புண்ணியம் பண்ணுற மாதிரி தானே. அட்லீஸ்ட் அதுக்காகவாவது நம்ம செய்யலாம். இது வந்து நான் ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி தான் நம்ம அடாப்ட் ஆகிக்கணும் விக்ரம். இதுதான் வந்து எங்கள் வாத்தியார் ஒருத்தர் சொல்வார், பாரு தம்பி இதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒரே விஷயந்தான் சைக்கிள் அப்படின்னாரு. என்னங்க மறுபடியும் சைக்கிள்? அது என்ன சைக்கிள்? ரீசைக்கிள் அப்படின்வாரு. சைக்கிளில் போ, இருக்கிற குப்பையை ரீசைக்கிள் பண்ணு. அந்த காலத்துலலாம் பான்ஸ் டப்பாலாம் பெருசு டப்பா வாங்கினாங்கன்னா அதை தூக்கி போட்டுற மாட்டாங்க, அதை கொண்டு போயிட்டு வீட்டில் முறம் செய்வாங்க, காண்டா வேலைக்கு செய்வாங்க. எதுவும் தூக்கி போடுறதுன்றதே கிடையாது. பிளாஸ்டிக் வந்த பிறகுதான் இந்த யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர்னு வந்தது. பெற்றவங்களையும் அப்படியே நம்ம தூக்கி போட ஆரம்பிச்சிட்டோம். பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற வச்சிங்கன்னா அப்புறம் அப்படி தூக்கி போட்டுறது, ஒன்றே ரோட்டில் தூக்கி போட்டுறது, இல்லை நீங்கள் அதை ஓல்டேஜ் ஹோம் போ அப்படின்னு கட்டி விட்டுறது. ஸோ பிளாஸ்டிக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார், அப்போ முதல்ல சொன்ன மாதிரி இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் எந்த அளவுக்கு உக்கிரமா போயிட்டு இருக்கு சார்? ஏன்னா இந்த பக்கம் இந்த வாரை பற்றி பேசிக்குமா, அந்த பக்கம் அதை எல்லாருமே மறந்துடுறாங்க. அதை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. ஏன் இந்த ஈரான் வாரை பற்றியே விட்டாங்க, அதை பற்றியே யாரும் பேசுறது கிடையாது. சரி, இல்லை சார், ஏன் மாஸ்கோ போய் அடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு என்ன சார் செக்யூரிட்டி இதாயிருச்சு? அந்த ட்ரோன் டெக்னாலஜியை அவங்க வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இன்டர்செப்டார்ஸ் எதுவுமே இல்லையானே? இல்லைங்க, ட்ரோன் அப்படின்னு ஸ்வாம் ஆஃப் ட்ரோன்ஸ் போகும்போது ஏதாவது 1-2 மிஸ் ஆகத்தான் செய்யும். ஒரு 100 ட்ரோன் போகுது அப்படின்னும் போது அதுவும் லோ ஃப்ளையிங் நிறைய இருக்குது. அது மாஸ்கோன்றது ரொம்ப தூரத்தில் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி. பட் அந்த அளவுக்கு அவங்க பண்ணுறாங்க. என்னென்னா சமீபத்தில் கீவை போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழைய ஒரு வழிபாட்டு தலம்னு நினைக்கிறேன், அதையும் போட்டிருக்காங்க. பட் கேஷுவாலிட்டி பெருசாக கிடையாது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் உக்ரைன்லேயே சொல்கிறாங்க இந்த பில்டிங் அடிச்சிட்டாங்க, அந்த பில்டிங். ஏன்னா ஒரு பில்டிங்கே அழிஞ்சிச்சுன்னா எத்தனை கேஷுவாலிட்டி அப்படின்னா 2 பேர் அப்படின்றாங்க. ஸோ இவங்க மிலிட்ரி யூசேஜுக்கு வச்சிருக்கிறதால அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி இங்கெங்கெல்லாம் வந்து ஒன்று மிசைல் லான்ச்சர்ஸோ இல்லை வந்து ஆன்டி மிசைல் சிஸ்டமோ இல்லை ட்ரோன் சிஸ்டம் ஆப்ரேட்டிங் கமாண்ட் சென்டர் ஏதோ ஒன்று வச்சுருக்கான் அப்படின்ட்டு அதை கண்டுபிடிச்சி அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ தான் சமீபத்தில் ரொம்ப நாளாக கீவை தொடாமல் இருந்தாங்க, இப்போ தொட்டிருக்காங்க. இப்போ இன்னும் வருகின்ற நாட்களில், ஏன்னா மாஸ்கோவில் வந்து கிட்டத்தட்ட 1/3 சப்ளை பண்ணுறது அந்த ரிஃபைனரி தானே. இப்போ அது அடி வாங்கியிருக்கும் போது புட்டின் சும்மா இருப்பாரா? நானும் பார்த்துனே இருக்கிறேன், சின்ன பையன் அப்படின்னு விட்டு தான் நீ பாட்டுக்கு ரொம்ப அடினுக்கிற, இழுத்து வச்சு புளேர்னு ஒன்று வைக்க வேண்டியதான் அப்படின்னு முடிவுக்கு அவர் வந்திருக்காரு. ஸோ அநேகமாக இந்த வருஷத்தோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் வார். என்ன அந்த பக்கம் போடுறதுக்கு ஒன்றும் இருக்காது, அவ்வளோதான். யூரோப்பு இந்த சைடில் எந்த ஒரு ஹெல்ப் என்ன பண்ண முடியும் விக்ரம்? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்ன ஆயுதம் கொடுக்க போகிறீங்களா? கொடுத்து என்னத்தை சாதிக்க போகிறீங்க? நீங்கள் ரஷ்யாவோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. ஒட்டுமொத்த யூரோப்பே எழுந்து சண்டை போட்டாலும் அது நடக்காத காரியம். அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் ஒருத்தனை உசுப்பேற்றி விட்டு நீ அடி வாங்கிக்கோ, நாங்கள் பின்னாடி இருந்து கை தட்டுறோம் அப்படின்றதுக்கு? சண்டையை முடிச்சான அவங்க என்ன சொல்கிறாங்க, நேட்டோ என் வீட்டு வாசலை கொண்டு வந்து நிறுத்தாத. நீங்கள் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி தானே, அதை ஏன் மீறுறீங்க? எங்கள் வீட்டு வாசலை கொண்டு வந்து உன் மிசைலை விட்டா நான் சும்மா இருப்பேனா? நான் கியூபாவில் கொண்டு வந்து வச்சப்போ எவ்வளோ குதிச்சிங்க, அப்போ எங்கள் வீட்டு வாசலில் வைக்கும்போது நான் சும்மா இருக்கணுமா அப்படின்ற. யூரோப்பியன் யூனியனில் சேரணுமா சேர்ந்துக்கோ, ஆனால் சேர்றதுக்கு யூரோப்பியன் யூனியனில் இருக்கவனே ஒத்துக்க மாட்டேன்றான். அப்படி இருக்குச்ச நீ வந்து நேட்டோவில் கொண்டு போய் சேரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ அமெரிக்காவே வந்து நேட்டோவா நான் தான் நேட்டோ, நீ எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. நாங்களாம் இனிமேல் செலவு பண்ண மாட்டோம், நீங்களே உங்களுக்கு செலவு பண்ணிக்கோங்கன்றாங்க. இப்போ பிரான்ஸு ஜெர்மனிலாம் சேர்ந்து நமக்குன்னு தனியாக ஒரு படை உருவாக்க வேண்டும். எத்தனை வருஷத்தில்? அது இன்னும் ஒரு 10 வருஷத்தில். அப்போ அது வரைக்கும் ரஷ்யா வெயிட் பண்ணு, நாங்கள் 10 வருஷத்தில் ஜிம்முக்கு போயிட்டு பாடியை ஏற்றின்னு வரோம், அப்புறம் சண்டை போடலாம். என்னை பார்த்தா என்ன தெரியுது, எப்படி தெரியுது உங்களுக்கு அப்படின்றாரு புட்டின். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அநேகமாக இதுவும் விரைவிலேயே முடிவுக்கு வர வேண்டும்னு நினைக்கிறேன்.
உக்ரைன் வாரம். ஓகே சார். இப்போ ரீசெண்டாக அந்த பாகிஸ்தான் வந்து நிறைய சேட்டலைட் விட்டு இந்தியாவை வந்து வேவ் பார்க்குற மாதிரிலாம் விஷயங்கள் வருது. இதனால இந்தியாவுக்கு என்ன மாதிரி பாதிப்பு வரும் சார்? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்கள் வேவ் பார்த்துட்டு போங்க, பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் வீட்டில் இவ்வளோ ஆயுதம் இருக்குது அப்படின்னா அதை அடிக்கிறதுக்கு உங்ககிட்ட தான் இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, நீ ஒரு சாதாரண ஒரு மனுஷன், நான் வந்து ஆள் அமிச்சு தாதா என்னென்னலாம் ஆயுதம் வச்சுக்கிறாரு பார்க்குறேன்னா பார்த்துட்டு போ, பார்த்துட்டு நீ மெர்சல் தான் ஆக முடியும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்தது அந்த வேவு பார்க்கறது அப்படின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு தெரியல. ஏற்கனவே அப்படியே நீங்கள் வேவு பார்த்தாலும் அதை அட்டாக் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது, இதுதான் மேட்ரு. இப்போ சொன்ன மாதிரி இந்தந்த இடத்துல அவங்க வந்து S-400 வச்சுருக்காங்க, நம்ம அந்த சிஸ்டம் வச்சுருக்காங்க, மிசைல் லான்ச்சர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை வச்சு நீ என்ன பண்ண போகிறீங்க, எப்படி அட்டாக் பண்ணுவீங்க? மிசைல் அனுப்புறீங்க அப்படின்னா நம்ம ஆன்டி மிசைல் அது வேற லேயர்டாக வச்சுருக்கோம். நம்ம ட்ரோன் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கு ஒன்று, மிசைலுக்கு இது, அந்த மிசைலுக்கு இது அப்படின்ட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்கோம். எல்லாத்துக்குமே நம்ம S-400 யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, அது மாதிரி நீங்கள் அனுப்புறீங்கன்னா அதை நேராக கொண்டு போய் அட்டாக் பண்ணுற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அதை டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. அதனால தெரிஞ்சு வச்சுக்கலாம், இங்கெங்கெல்லாம் வச்சுக்கிறாங்க அவ்வளோதானே தவிர அதை பற்றி பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. விக்ரம். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போது பங்களாதேஷ்க்கு நம்ம இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இமிகிரண்ட்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பிக்கிட்டு இருக்கோமே, இதனால் பங்களாதேஷில் இருக்கிறவங்கெல்லாம் இந்தியாவுக்கு அந்த கிளாஷ் வராதா சார் நம்மளுக்கும் அவங்களுக்கும்? என்ன கிளாஷ் வருது? அவங்க ஊர் ஆளு தானே அவங்க ஊருக்கு திருப்பி அனுப்புகிறோம். எப்படி சார் அவங்க ஏற்றுக்க முடியும்? அங்கே ஆல்ரெடி ஏற்கனவே பல பிரச்சனைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்க வீட்டு ஆளை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சா நான் எப்பறம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அங்கே ஏற்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னா அதுக்காக ஏன் வீட்டுக்கு வரேன்? ஏங்க நான் கேட்குறேன், இப்போ அங்கே ஒருத்தர் இருக்காரு, அவங்க வீட்டில் ஒரே பிரச்சனை, அதனால எப்பா ஒரே சண்டை போட்டுக்கிறாங்க, அதனால இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டில் வந்து பத்துட்டு போறேன்னு சொன்னா விட்டுருவியா? அந்த மாதிரி தானே இருக்குது நீ கேட்கறது. எத்தனை லட்சக்கணக்கான பேர் வந்துக்கிறாங்க தெரியுமா? ஏன் இந்த தமிழ்நாட்டிலேயே வந்து இது மாதிரி இல்லீகல் பங்களாதேஷிகள் பிடிப்பட்டார்கள், எத்தனை நியூஸ் பார்க்குறோம் நம்ம. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஹிங்கியாலாம் வாங்கோ, பங்களாதேஷிலாம் வாங்கோ அப்படின்வாங்க. ஆனால் வடக்குலேருந்து வந்தாங்கன்னா ஐயோ இங்கே எல்லாத்துலேயும் வடக்கர்களே வேலைக்கு வந்து விட்டார்கள் அப்படின்றானுங்க. என்னையா நியாயம் இது? நம்ம நாட்டுக்காரன் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனால் அவங்களுக்கு எரியுது, ஆனால் பங்களாதேஷ்லேருந்து பர்மாலேருந்து வந்தால் அவங்கள வெத்தலை வச்சு கூட்டுப்பீங்க, அவங்கள திருப்பி அனுப்பினா என்ன தாண்டி ஒருத்தரவு கூட அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களே இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சு நிற்கிறாங்க மம்தா பானர்ஜி அவர்கள். அதனால் இது பெரிய விஷயமே கிடையாது. அடிச்சு துரத்துங்க, எல்லாரையும் சும்மாலாம் கூட துரத்தாதீங்க, அடிச்சு துரத்துங்க. ஒரு பையன் இங்கே வர முடியாதுன்னு. அங்கே வந்து பாஜக ஜெயிச்ச உடனே நிறைய பேர் இடத்த காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமேலாம் நம்ம இங்கே இருக்க முடியாது அப்படின்னு. ஆதார் கார்டு வச்சுன்னுக்கிறான். இதில் என்னடானா அந்த மகளிருக்கு கொடுக்க வேண்டியதை ஆம்பளை வாங்கினுக்கிறானா. என்னடா ஆம்பளைங்களுக்கு கிடையாது, பொம்பளைங்களுக்கு மட்டும்தானா அப்படின்றானா. எங்கேருந்தோ வந்தவனுக்கு நீங்கள் காசு கொடுத்துட்டு இருப்பீங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு வரி பணத்தை உங்களுக்கு கட்டுவோம், வெளிநாட்டிலேருந்து அவன் இங்கே வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போவான், பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு எங்களை பார்த்தா என்ன தெரியுது உங்களுக்கு? அதனால அடிச்சு துரத்த வேண்டியது தான் விக்ரம். இதுக்கெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. ஓகே சார். சார் கடைசியாக சார், நேற்றுக்கு வந்து ராகுல் காந்தி அவர்களோட பிறந்த நாள். ஒரு பக்கம் மோடி அவர்களும் வாழ்த்து சொல்லியிருக்காரு, இன்னொரு பக்கம் எதிரியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முந்தின நாள் ஏன் பிறந்த நாள் தெரியுமா அவனுக்கு? அப்படியா? ஆமாம், பிலேட்டட் விஷயம். ஆனால் என்ன விட அண்ணன் 2 வயசு பெரியவர். அவர் போய் யூத் ஐக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ நாள்லாம் என்ன? நீங்களும் என்ன யூத் தான் சார்? நான் சப் ஜூனியர், அவரோட 2 வயசு சின்னவர். 2 வயசு ஓகே. ஒரு வருஷம் 364 நாள் அப்படி வச்சுக்கலாம். ஒரு நாள் கழிச்சு சரி, பிரதம மந்திரி எல்லாருக்கும் தான் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் வழக்கமாக வாழ்த்து சொல்கிறவங்க அந்த டியர் பிரதர் அப்படின்றதெல்லாம் இல்லை, அந்த போனோமி அப்படின்னு சொல்லுவாங்க, அது இல்லை போல இருக்கு. இட் ஹஸ் பிகம் அ ரிச்சுவல், ரைட்? யார் யாருக்கெல்லாம் பிறந்த நாளோ அவங்களுக்கெல்லாம் பிறந்த நாள் வாழ்த்து போடணுன்றது இன்றைக்கி ஒரு டெம்ப்ளேட் ஆகி போச்சு. அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. இது அவர் பார்த்தாரான்னு கூட தெரியாது, அட்மின் தான் பார்த்துருப்பாங்க. அதுக்கு தேங்க்ஸ் சொன்னாரா அதுவும் தெரியாது. ஏன்னா இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பித்ததே அவர் தான். மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துல அந்த டியர் பிரதர் அப்படின்னு இல்லாமல் பண்ணது. அதனால தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. ரைட்டு, நீ வாழ்த்து சொன்னால் நானும் வாழ்த்து சொல்கிறேன், நீங்கள் எப்படி சொல்லியிருக்கீங்களோ நாங்களும் அப்படி தான் சொல்லிக்கிறோம் அப்படின்னு. சரி விடுங்க, ஒன்று சொல்லலாம், அதாவது நிரந்தர எதிர்கால பிரதம மந்திரி அப்படின்னு ஒன்றா போட்டுக்கலாம். எப்போ கேட்டாலும் அவர் தான் எதிர்கால பிரதம மந்திரி. எப்போ கேட்டாலும், இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு கேட்டாலும் எதிர்காலத்தில் அவர் தான் பிரதம மந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பட்டத்துக்கு அவர் தகுதியானவர். ஓகே சார். சார் அற்புதமாக வழங்க கொடுங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பலம் இருக்கிறதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.